சங்கீத சாஸ்திரார்த்த சபாவும், சாஸ்திரார்த்தங்கள்ல சங்கீதம் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரம். அந்த சங்கீதத்தை பற்றி வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் என்னெல்லாம் உல்லேகம், இன்ன ரெஃபரன்ஸ் இருக்கு, இன்ன ரெஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பற்றி இந்த சபையில் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த சபையை நடத்துறதுக்கான உத்தேசமே வேதங்கள்ல யஜ்ஞயாகங்களை பற்றி இருக்குங்கிறது லோகத்துக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும், அந்த வேதம் சார்ந்த சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிலெல்லாம் இந்த கலைகளை பற்றியெல்லாம் என்ன அம்சங்கள்லாம் இருக்கு, எப்படி இந்த அத்வைத அக்ஷர மாலிகாங்கிற புஸ்தகத்தில் பெரியவா ரிக்வேதே அத்வைத பாவாக, ராமாயணே அத்வைத பாவாக, இது வேறு சாஸ்திரங்கள் அத்வைத பாவாகன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காளோ, அத்வைத சபாவுடைய ஸ்வர்ண ஜெயந்தியை முன்னிட்டு அந்த ரீதியில் இந்த சங்கீதத்துடைய சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் சொல்கிறார். இப்போ வீணா அப்படின்னு சொன்னால் அது வேதத்துலேயும் அந்த வீணாங்கிற வார்த்தை இருக்குது. வீணா அஸ்மை வாத்தியதே அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அது மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியெல்லாம் எங்கே உல்லேகம் இருக்குது, துந்துபிங்கிறத பற்றி என்ன இருக்குது எல்லாம் சொன்னார். இப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியெல்லாம் எங்கெங்கே இருக்குது, சங்கீதங்கிறத பற்றி என்ன இருக்குது, ஸ்வரங்கிறத பற்றி அன்றைக்கி அக்னிஹோத்திர சபையிலையும் தீட்சிதர் அந்த சாமவேதத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த ஆரோகணம் அவரோகணம், இப்போ துவஜாரோகணத்தை பற்றி சொன்னால் இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஆரோகணம் அவரோகணம் அதை பற்றியெல்லாம் அன்னைக்கு விவரமாக எல்லாம் சொன்னார். அன்னைக்கு ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் அப்படின்னு தமிழ்லாம் சொல்கிற சங்கீதத்தை பற்றி அம்பாளுடைய இதிலே நிறைய சொல்கிறார். அது மாதிரி இந்த சங்கீதங்கிறது ஒரு உபச்சாரத்தில் ஒன்றாக இருக்குது. அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மையும் ஒரு பவித்திரத்தன்மையை நம்முடைய சமுதாயம் கொடுத்துருக்கு. அந்த பவித்திரத்தன்மை அந்த ராசிக்கம் ஒன்று மேன்மேலும் வளர்ந்து அதன் மூலம் எல்லாருக்கும் எப்படி இந்த சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி எல்லாம் ஆச்சாரியால் இன்னும் பல ஸ்தோத்திரங்களில் சொல்கிறாலோ, அந்த மாதிரி பாவ தாரித்யம் விலகி, லௌகீகமான தாரித்யம்ங்கிறது வேற, திரவிய ரூபத்தில் இருக்கக்கூடிய தாரித்யம், திரவியாபாவ பிரயுக்த தாரித்யம்ங்கிறது வேற, சிந்தனா ஆலோசனையில் இருக்கக்கூடிய தாரித்யம், ஏழ்மை, அது விலகி அந்த சம்பத்தி எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக அம்பாளை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.